ஹாய் எவ்ரிஒன். நம்ம டெய்லியும் மேக்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ்க்கு டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின் கொடுப்பேன், நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க இல்லையா? அதில் ஜனவரி 2ஆம் தேதி கொடுத்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதில் லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதை இப்போ நான் இந்த ஷார்ட்ஸில் சால்வ் பண்ணுறேன். அந்த ஃபுல் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கீழே ப்ளே பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ தன் பக்கத்தில் உள்ள ஒரு பையனை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது. ஓகேவா? அந்த மனிதனை நான் மேன் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, அவங்க பக்கத்தில் ஒரு பையன், அப்போது அது பாய்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, என்ன சொல்கிறாங்க? அவன் என் மனைவியின் மைத்துனியின் மகன் சொல்கிறாங்க. இப்படி இப்போ சொன்னவன் நம்ம என்ன நினைப்போம்? இவருக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியை தான் அவங்க ஒய்ஃபுக்கு மைத்துனின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியோட ஒய்ஃபாகவும் இருக்கலாம் இல்லையா? அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். ஆனால் என் பெற்றோருக்கு ஒரே குழந்தை. அப்போ இவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரே குழந்தை அப்படின்னா அப்போ இவர் மட்டும்தான் இருப்பார். இவருக்கு அக்காவோ தங்கச்சியோ கிடையாது. ஸோ அப்போ இவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? இவரோட ஒய்ஃபுக்கு அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க. ஓகேவா? அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா? இவங்களோட ஒய்ஃபு தான் இவங்களுக்கு அப்போ மைத்துனி. ஓகேவா? இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரோட பையன் தான். அப்போ யார்? இந்த பையன். சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, என் மகன் அந்த பையனுக்கு என்ன உறவுங்கிறதான் கேள்வி. அப்போது இவருக்கு பையன் இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த பையன். ஓகேவா? சரி, அப்போது இவரோட ஒய்ஃபோட அண்ணனோ தம்பியோ அவங்களுக்கு பிறந்த பையன் தான் இந்த பையன். ஸோ அப்போது அந்த பையனுக்கு இவரோட ஒய்ஃப் என்ன வரும்? அப்போ அத்தை முறை வரும். அப்போ அத்தையோட பையன்தான் இவரோட பையன். ஓகேவா? அப்போது அத்தை பையன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், அப்படி தானே? சரி, என் மகன் அந்த பையனுக்கு என்ன உறவு? அந்த பையனுக்கு இவரோட பையன் அத்தை பையன். சரியா? அப்போது அத்தை பையங்கிறப்போ இங்கிலீஷில் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சித்தப்பா இங்கிலீஷில் அங்கிள் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அத்தை பையன் ஆப்ஷன் இல்லை. நமக்கு பெரியம்மா அல்லது சித்தி மகன் அல்லது பெரியப்பா சித்தப்பா மகன் இருக்குது இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி 2ஆம் தேதிக்குள்ள ஃபுல் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துருங்க.